சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பணம் தொடர்பான வாய் தகராறில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் கட்டிட தொழிலாளி மற்றும் ஒரு பள்ளி மாணவன் காயம் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலத்தை அடுத்த கூடக்கோவில் பாறைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாரிசாமி என்ற முன்னாள் ராணுவ வீரர் தற்போது பைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர் மணிகண்டனுடன் மாரிசாமிக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் நிலுவை பிரச்சினை இருந்தது. இன்று காலை இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இது கைகலப்பாக மாறியது. மாரிசாமி தன்னிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை மிரட்டினார். அப்போது மணிகண்டனின் சகோதரர் உதயகுமார் என்ற கட்டிட தொழிலாளர் இருவரையும் அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் துப்பாக்கி தவறுதலாக உதயகுமாரின் வயிற்று பகுதிக்கு பாய்ந்தது. தொடர்ந்து மாரிசாமி துப்பாக்கியால் சுட்டபோது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 14 வயது பள்ளி மாணவன் கிஷோரின் தோள்பட்டையில் லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதியில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு உதயகுமாருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மாணவன் லேசான காயத்துடன் சிகிச்சை பெற்றார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிசாமியை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். அவர் பயன்படுத்திய துப்பாக்கி சிறிய ரக துப்பாக்கியா அல்லது ஏர்கன் வகையா என்பதையும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.